யார் இந்த லக்ஷ்மி பிரியா? முதல்வர் விஜயின் பவர்ஃபுல் சாய்ஸ். 28 வயதில் IAS, இப்போ 48 வயதில் தமிழக முதல்வரின் தனிச் செயலாளர். இவங்க பின்னாடி இருக்கிற மாஸ் ஹிஸ்டரி தெரியுமா? தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு கோட்டையில் நடக்கும் மாற்றங்கள் எல்லாரையும் கவனிக்க வச்சிருக்கு. அதுலயும் ஸ்பெஷலா தனிச் செயலாளர் 2 பதவிக்கு ஒரு பெண் அதிகாரிய தேர்வு செஞ்சிருக்காரு. அவங்க தான் ஜி. லக்ஷ்மி பிரியா IAS. 2006 பேட்ச் அதிகாரி. ஆனா இவங்க வெறும் அதிகாரி மட்டும் இல்ல, மதுரையில் பிறந்து வளர்ந்த நம்ம ஊரு பொண்ணு. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல BE MA முடிச்சிட்டு ரொம்ப சின்ன வயசுலேயே சிவில் சர்வீஸ் தேர்வானவங்க. இதுவரைக்கும் கலெக்டர், கமிஷனர்னு பல பதவிகளை பார்த்துட்டாங்க. முக்கியமா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை செயலாளரா இருந்தப்போ இவங்க செஞ்ச வேலைகள் ரொம்ப அதிகம். அடித்தட்டு மக்களோட முன்னேற்றத்துக்காகவே இவங்கள விஜய் இப்போ பக்கத்துல வச்சிருக்காரு. சென்னையில் நடந்த பீட் எக்ஸ்போ 2025 ஞாபகம் இருக்கா? 1500க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோரை ஒரே இடத்துல கொண்டு வந்த பெருமை இவங்களையே சேரும். முதல்வர் விஜயோட சமூக நலத்திட்டங்களை மக்கள்கிட்ட வேகமா கொண்டு போய் சேர்க்க போற மாஸ்டர் பிரெயின் இவங்க தான். 28 வயசுல IAS கனவை நனவாக்கி இன்னைக்கு தமிழகத்தோட மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கிற இடத்துல ஒரு தமிழ் பெண் இருக்காங்க. இதுதான் ரியல் பெண் சக்தி. திறமையான அதிகாரிகளை தேடி பிடிச்சு நியமிக்கிறது தான் ஒரு நல்ல அரசுக்கான அடையாளம். அடுத்த ஒரு வருஷத்துக்கு இவங்க தான் விஜயோட நிழல் போல செயல்பட போறாங்க. முக்கியமான பதவிக்கு ஒரு பெண் அதிகாரியை தேர்ந்தெடுத்த CM விஜயோட இந்த முடிவு சரியா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யார் இந்த லக்ஷ்மி பிரியா?